பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்கள் 131 முதல் 135 சங்கீதம் வரையுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 131வது சங்கீதத்திலே தாவீது தேவ சமூகத்தில் இந்த தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின காரியங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை என்று சொல்லி ஒரு குழந்தையைப் போல, பால் மறந்த குழந்தையைப் போல தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற தாவீது. தாழ்மையுள்ளவனுக்கு தேவனாய்த்து கிருபையை கட்டளையிடுகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிற மனிதன் உயர்த்தப்படுவான். ஆம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே மனத்தாழ்மையை அணிந்து கொண்டிருங்கள். தேவன் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆம், தாவீது ஒரு குழந்தையைப் போல தன்னை தாழ்த்தினபடியினால் ஆண்டவராகிய தேவன் தாவீதுக்கு அவர் நிச்சயமான கிருபைகளை அருளினார் என்று சொல்லி ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனம் மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையினை தாவீது பெற்றுக்கொண்டபடியினால்தான் தாவீதுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆண்டவருடைய சித்தத்தை சில சமயங்களிலே விலகி போயிருந்தாலும், ஆண்டவருக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற தாவீது, கிருபைகளை பெற்றுக்கொள்கிற தாவீது. அதே அந்த நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கும் அருளுவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நாமும் கூட அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையினால் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தில் பலப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. 132வது சங்கீதத்தில் அது தெரியப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தாவீது தேவனால் உயர்த்தப்பட்டதான ஒரு மனிதன். கரவல் ஆடுகளின் பின்பதாக அலைந்து கொண்டிருந்த தாவீது ஆண்டவராகிய தேவன் ஒரு மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு உயர்த்தினார். சர்வ இஸ்ரவேலுக்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக வைத்திருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கென்று சொல்லி ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். அது தாவீதுடைய இதயத்தில் இருந்தது. ஆம், அவன் சீயோனை பிடித்து தேவனுடைய கூடாரத்தை அங்கே போட்டு உடன்படிக்கையை பெட்டி கொண்டு வந்து ஒரு ஆராதனை ஸ்தலமாக மாற்றியிருந்தார். அந்த சீயோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு தமது வாசஸ்தலமாகும் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சீயோனை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தை தாவீதின் குமாரனாகி சாலமோன் கட்டும்படியாக செய்தார். அந்த தாவீதின் சன்னதியில் தானே தாவீதின் குமாரனாக கிறிஸ்துவே அந்த சந்ததியில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். தாவீதுக்காக ஒரு கொம்பை ஆயத்தம் பண்ணினவர், தன் அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் விளக்கை ஆயத்தம் பண்ணினவர். இந்த நாளிலும் அப்படியாய் உள்ள தேவன் நம்மையும் அபிஷேகித்து கிருபையால் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. 133வது சங்கீதத்திலே ஏதோ தாவீது ஒரு சௌர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. கர்த்தர் ஒரு மன ஜபத்தை கேட்கிறார். ஆண்டவர் பிள்ளைகள் ஒரே ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆம், மனிதர்கள் வாழும்போது பலவிதமான வேறுபாடுகள் வரலாம், பலவிதமான வேறுபாடுகள், மனதில் நினைவுகள் வேறுபடலாம். ஆனாலும் ஆண்டவர் மீது கொண்ட அன்பு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது, சகிப்புத்தன்மையை நம்மில் உருவாக்கி விடுகிறது. ஆமாம், அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் தமது அபிஷேகத்தை பொழிகிறார். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே தேவனாகித்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அருமையான தியானத்தில் பங்கு பெறுகிற பள்ளிகள் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ராக்காலங்களில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். பரிசுத்த கைகளை உயர்த்தி அங்கே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். 134வது சங்கீதம் தெரிவிக்கிறது. 135வது சங்கீதத்தில் அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரியை துதியுங்கள், கர்த்தருடைய வீட்டிலும் தேவனுடைய ஆலய பிரகாரம் நிற்கிறவர்களை கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த சங்கீதம் அழைக்கிறது.
கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி தமது ராஜ்யத்தை நோக்கி நடத்துகிறவர். எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி எல்லா சத்துருக்களையும் முறியடித்து கானானை நோக்கி நடத்துகிறவர். நம்மையும் எல்லா சத்துருக்களையும் முறியடித்து நம் பரம ராஜ்யமாகிய பரம கானானை நோக்கி நம்மை நடத்துகிறார். நாம் எப்பொழுதும் இதற்காக நாம் ஸ்தோத்தரிக்க கடமை பெற்றவர்களாக இருக்கிறோம். எருசலேம் வாசமணியில கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லேலூயா என்று சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். தேவன் அது உடன்படிக்கையின் தேவன், தன் பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணினவர். தர்மையான நாளிலும் சர்வவல்லவர் நம்மை நடத்துவாராக. அவருடைய மகிமை நம்மோடு இருப்பதாக. அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஆமீன், ஆமீன்.